கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. இதற்கான விளக்கம்: ஒரு விரிவான வாசலுக்குள்ள நுழையிறது ரொம்ப எளிதான காரியம், அதாவது ஈஸியான காரியம். இந்த விசாலமான வழி எதை குறிக்குதுன்னா, நம்முடைய சொந்த இஷ்டப்படியும் சொந்த சந்தோஷத்துக்காகவும் சுய திருப்திக்காகவும் வாழ்றத குறிக்குது. இந்த வழியில நடக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளும் சந்தோஷங்களும் ரொம்ப தற்காலிகமானவைகள், அதாவது டெம்பரரியானது, அதாவது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா தேவன் நமக்காக சேமிச்சு வச்சிருக்க என்னைக்குமே மாறாத நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேணும்னா நம்ம அந்த குறுகலான வாசல் வழியா தான் போகணும். இந்த சிறிய குறுகலான வாசலுக்குள்ள நம்ம நுழையறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ நம்முடைய இரட்சகராக ஏத்துக்கொள்றது ரொம்பவே அவசியமா இருக்கு. அதனால குழந்தைகளே, நம்ம நம்முடைய சொந்த சுகபோகங்களையும் ஆசைகளையும் தேடி எப்பவுமே போகக்கூடாது. நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவ முழுமையா பற்றி கொண்டு தேவன் நமக்கு வச்சிருக்க நல்வழியில பொறுமையோடு நடந்து எப்பவும் நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைங்களா வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கலாம். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த உலகத்தோட எளிதான வழிகளை தேர்ந்தெடுக்காம, அதாவது ஈஸியான வழிகளை தேர்ந்தெடுக்காம, தேவன் காட்டிய கடினமான குறுகிய வழியில நடந்து தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றத குறிச்சு இன்னைக்கு நாள் ஃபுல்லா மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோடு நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye.